விஜய் மற்றும் அஜித் இருவருக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு இடம் நிச்சயம் உண்டு. அஜித் தான் தற்பொழுது இருக்கின்ற ஹீரோக்களில் அழகானவர். அதேபோல் விஜய் போன்று நடனம், காமெடி, சண்டை, ஓரளவு நடிப்பு என்று எல்லாவற்றிலும் தனித்திறமை கொண்டவர் தமிழில் யாருமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். இவர்கள் படங்கள் ஓடுவது எப்படி, இவர்கள் படங்கள் ஓடும் முறை பற்றி பார்த்தால் அஜித்திற்கு ரசிகர்கள் 100 பேர் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 பேருமே முதல் 2-3 நாட்களில் படம் பார்க்க முந்துவார்கள். அதனால் பட வெளியீடு நாளில் கூட்டம் அள்ளும். ஆனால் ரசிகர்கள் பார்த்த பின் நடுநிலையாளர்கள், குடும்பத்தோடு செல்பவர்கள் அஜித் படத்தை பொறுத்தவரையில் குறைவுதான். படத்தின் ரிசல்ட் எப்படி என்பதை பார்த்தே வருவார்கள். அதனால் 4-5 நாட்களிலேயே கூட்டம் அடங்கிவிடும். ஆனால் விஜய் படங்கள் வேறு மாதிரி. முதல் நாளில் முக்கால்வாசி ரசிகர்கள் பார்த்து விடுவார்கள். பின்பு படம் எப்படி இருந்தாலும் குடும்பத்தோடு வருபவர்கள் விஜய் படத்திற்கு தான் அதிகம். காரணம், நிச்சயமாக பாட்டு, காமெடி என ஓரளவிற்கு படம் பார்க்கும்படி இருக்கும். அதிலும் சில படங்கள் தேராது. ஒரு ரசிகனாக அல்லாமல் நடுநிலையானாக இருந்தால் இருவரில் யார் எந்த படத்தை பார்ப்பீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். இனி இருவரின் ஹிட் படங்கள் பற்றி பார்த்தால் இருவரின் முதல் 50 படங்களை எடுத்துக்கொள்வோம். அதில் ஹிட், சூப்பர் ஹிட், ஆவரேஜ், ஃப்ளாப் என படங்களை பிரித்துக் கொள்வோம். விஜய் நடித்த முதல் 50 படங்களில் ஹிட்டான படங்கள் 8, அஜித்திற்கு 10, சூப்பர் ஹிட்டான படங்கள் விஜய்க்கு 11, அஜித்திற்கு 9, ஆவரேஜான படங்கள் விஜய்க்கு 6, அஜித்திற்கு 3, ஃப்ளாப்பான படங்கள் என்று பார்த்தால் விஜய் 25 படங்களையும் அஜித் 28 படங்களையும் கொடுத்துள்ளார்.